வணக்கம். நமக்கு எண்கணி ஞானத்தையும், வேத ஜோதிட ஞானத்தையும், ஆன்மீக ஞானத்தையும் வழங்கிய அனைத்து குருமார்களுக்கும் நன்றி. என்ற அதே வேளையில் இது ஒரு ஜோதிட விளக்க வீடியோ விருப்பம் உள்ளவர்கள் தொடர்ந்து பார்க்கலாம். ஒரு கேள்வி. பாஸ் இந்த இந்த வீடியோவ வந்து ப்ரீவியஸ்ல அப்டேட் பண்ணீங்களா? இல்ல லேட்டஸ்ட் வீடியோவா? அப்படின்னு கேட்குறீங்க. ஓகே. ஆக்சுவலி என்னன்னா, சில கேள்விகள்லாம் இருக்கும் பாருங்க. இந்த மாங்கல்ய தோஷத்த பத்தி என்ன நினைக்கிறீங்க? இந்த தோஷத்த பத்தி சொல்லுங்க. காலசர்ப்ப தோஷத்த பத்தி சொல்லுங்க. அத சொல்லுங்க, இத சொல்லுங்கன்னு சொல்றப்ப, ஆ இங்க பார்த்தீங்கன்னா, ப்ரீவியஸ்ல 2022லயே அதெல்லாம் பேசி முடிச்சுட்டோம். நம்ம அதெல்லாம் முடிஞ்சு இங்க ஜோசியத்த எப்படி கணிக்கிறது லெவலுக்கு இங்க வந்து நமக்கு தெரிஞ்ச விஷயத்த சொல்லிக் குடுத்துட்டு இருக்கேன். இந்த பிளானெட் இருந்தா என்ன பண்ணும்? இந்த பிளானெட் என்ன பண்ணும்? அப்படின்னு. அப்ப இந்த பழைய வீடியோக்கள் அப்டேட் பண்ணும்போதே உங்களுக்கு என்ன பார்த்தாலே தெரியும். அதிலேயே ஃபேஸ் டிஃபரெண்ட் இருக்கும். பேசுற அந்த தொனி கொஞ்சம் டிஃபரெண்ட் இருக்கும். அப்ப ஒரு பிகினிங் ஸ்டேஜ்ன்றனால, அந்த டைம்ல இருக்கிற சில விஷயங்கள், இயல்பான விஷயங்கள் இருக்கும். அப்ப அது பார்க்கும்போதே தெரியுது பழைய வீடியோ தான் அப்டின்ட்டுன்னு. பழைய வீடியோவாக இருந்தாலும் அதில இருக்கிற கருத்துக்கள் ஓகே. நிறைய மக்களுக்கு தேவையான விஷயங்கள் தான். அதில சில கேள்வி இந்த மாரி கேள்வி தான் திரும்ப கேட்பீங்க. இந்த தோஷம் இருக்கா? அந்த தோஷம் இருக்கா? அப்படின்னு. இந்த மாரியான விஷயத்துக்கெல்லாம் ஏற்கனவே வந்து நம்ம பதில் சொல்லிட்டோங்க. அப்படி உங்களுக்கு இல்ல, இதுல ஏதாவது என்னென்ன பேசியிருக்கோம் அப்படின்ற விஷயம் பார்க்குறீங்க அப்படின்னா, ப்ரீவியஸ் வீடியோஸ்ல இல்ல YouTube 18 வியூவர் YouTubeல போய் உங்களோட விஷயத்த செக் பண்ணிக்கங்க. சரிங்களா? சரி இன்னைக்கு நேற்று ஜாதகம் பார்க்க வந்த ஒருத்தர் என்ட்ட கேட்டாரு. "அண்ணே, நான் வந்து எல்லா விஷயமும் பண்றேன். அதிகமாக இந்த யுனிவர்ஸோடைய லா ஆஃப் அட்ராக்ஷன் பத்தியான ஒரு விஷயத்த நான் வந்து ஃபாலோ பண்றேன். இது ஜோதிடத்துக்கு உட்பட்டதா?" அப்படின்றது அவருடைய கேள்வியா இருந்தது. அப்ப நான் அவருக்கு சொன்ன ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, மனிதர்கள் எப்பயுமே தன்னை கடந்த ஒரு ஒரு ஆற்றல வந்து நம்புறாங்க. மனிதருக்கு எப்பொழுதுமே நம்மை தாண்டி ஒரு பவர் வந்து நம்மளை ஆட்டி வைக்குது, இல்ல நம்மளை ஆக்கிரமிக்குது அப்படின்ற மாதிரியான ஒரு இயல்பு இருக்கு. அதே நேரத்துல இந்த பிரபஞ்சம் அப்படின்னு எடுக்கும்பொழுது, பிரபஞ்சம்ன்றது யாருங்க? பிளானெட் எல்லாம் தள்ளி வச்சுட்டு செயல்படுற ஒரு சிஸ்டமா? இல்ல நீங்க நம்ம என்ன வேணாலும் தப்பு பண்ணலாம். அதெல்லாம் பரவால்ல. அதெல்லாம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்ற மாரி ஒரு சிஸ்டமா? நான் என் இஷ்டத்துக்கு தான் இருப்பேன். ஆனா, எனக்கு எல்லா நல்லதும் கிடைக்கணும் அப்படின்னு சொல்ற ஒரு சிஸ்டமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரபஞ்சம் எனக்கூடிய ஒரு விஷயம். இந்த சகலத்தையும் அடக்கிய ஒண்ணு. ஓகேங்களா? எதையும் ஓகே. இப்ப நான் வந்து சனி ஒரு விஷயத்த உங்களுக்கு குடுக்குறாரு அப்படின்னா, அவர் பிரபஞ்சத்துல இருந்து தான் அந்த விஷயத்த குடுத்துட்டு இருக்காரு. அஷ்டம சனி, ஜென்ம சனி எங்க இருந்து நடக்குது? சனி மட்டும் எங்க இருக்காரு? இதே பிரபஞ்சத்துக்குள்ள உள்ள ஒரு பிளானட் தானே. நம்ம எல்லாம் பிரபஞ்சத்தின் விதியின் உட்பட்டு தான் இருக்கிறோம். கடவுள் கூட பிரபஞ்சத்தின் விதிக்கு உட்பட்டவர். நான் ஒரு பெரிய தப்பு பண்ணுவேன். நான் வந்து இந்த மாரி பிரபஞ்சத்த நம்புவேன். அதனால எனக்கு கெட்டது நடக்காது அப்படின்னு நம்புறீங்க அப்படின்னா, நீங்க நம்புறீங்க. அவ்வளோதான். அதுக்குன்னு அந்த மாரி இருக்குமா? இல்ல. இந்த பிரபஞ்சம்ன்றது மிக சரியான, துல்லியமான அமைப்பை ஒருத்தருக்கும் கொடுக்கிற விஷயம். அதனால தான் பிரபஞ்சம் என்றும் விரிவடைந்தே கொண்டிருக்கிறது. இந்த பிக் பேங் தியரிலாம் படிச்சு பாருங்க. ஓகேங்களா? பிரபஞ்சம் என்றென்றும் விரிவடைந்து கொண்டே இருக்கிறது. தன்னை பெருசாக்கிக்கிட்டே இருக்கு. எதுனால பிளானெட்ஸ்லாம் மூவ் பண்ணிட்டு இருக்கு? எதுனால பிரபஞ்சம் சரிங்க. நீங்க இந்த 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 ஸ்பைரல் ஸ்பைரல் கேலக்ஸி ஆமா. ஸ்பைரல் கேலக்ஸி கூட பாருங்க, நாளுக்கு நாள் விரிவடைஞ்சிட்டு இருக்குன்னு தானங்க இவரு சொல்றாரு. யாரு? சயின்டிஸ்ட்லேருந்து, நாசாலேருந்து எல்லாம் சொல்றாங்க. நாளைக்கு வந்து நம்மளோட ஸ்பைரல் கேலக்ஸியும் வேற ஒரு கேலக்ஸியும் கிளாஷ் ஆகும் அப்படின்ற மாரியான விஷயம்லாம் பிரபஞ்சம் மூவ் ஆகிக்கிட்டு இருக்கு. ஏன் பிரபஞ்சம் மூவ் பண்ணணும்? பிரபஞ்சம் எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு இருக்கு. பிளானெட் ஏன் மூவ் பண்ணிட்டு இருக்கு? பிளானெட் ஏன் சுத்திக்கிட்டு இருக்கு? பிளானெட் எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கு. இன்னைக்கு நீங்க பண்ற நல்லதையும், கெட்டதையும் உங்களுக்கு திரும்பி குடுக்கறதுக்கான பதிவுகளை பிளானெட் பண்ணிட்டு இருக்கு. இதுல பிரபஞ்சத்த நம்புறேன், கடவுள நம்ப மாட்டேன், பிரபஞ்சத்த நம்புறேன், ஜோசியத்த நம்ப மாட்டேன் அப்படின்னாக்கா, நான் இது வேற மாரி சொல்வேன். நான் சோறு சாப்பிட மாட்டேன், பிரியாணி சாப்பிடுவேன். நான் சாப்பிட மாட்டேன், ஆனா மேகி சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்ற மாரியான ஒரு விஷயம். அப்ப இது எல்லாம் பிரபஞ்சத்திற்கு உட்பட்டது. இதனை புரிந்துக்கக்கூடிய அந்த மன அமைப்பும், சில புதனின் தன்மைகளும் தான் டிஃபரெண்ட் படுமே தவிர, நம்ம எல்லாரும் பிரபஞ்சத்திற்கு உட்பட்டு இருக்கக்கூடிய ஒரு நபர் தான். அதுல மாற்று கருத்தே இல்ல. எல்லாம் பிரபஞ்சத்திற்கு உட்பட்டது, பிரபஞ்ச விதிக்கு உட்பட்டது, கடவுளும் சேர்ந்து. நான் எல்லாத்துக்கும் கெடுதல் பண்ணுவேன், போய் கடவுள் கால்ல விழுந்துட்டேன்னோனே, கடவுள் எனக்கு மட்டும் உதவி செஞ்சுருவாரா? செய்ய மாட்டாரு. ஏன்னா அவரும் விதிக்கு உட்பட்டவர்ல. அப்ப கடவுள் ஒரு ஏஜென்ட்டா மாறிருவார்ல, அடிக்கடி நம்ம சொல்ற மாரி. அப்ப நமது கெட்டதையும், நம்ம கெட்ட கர்மா வினைகளையும், நல்ல கர்ம வினைகளும் நாமே அனுபவித்து அழிக்க வேண்டும். இதுக்கு கடவுளோ, பிரபஞ்சமோ யாரோ பொறுப்பு எடுக்க மாட்டாங்க. ஓகேங்களா? இதனுடைய அடுத்த ஒரு நுணுக்கமான கட்டத்த கொஞ்சம் அப்படி தெரிஞ்சுக்கிற அளவுக்கு தான் நம்ம ஜோதிடம்ன்ற கூடிய ஒரு விஷயத்த ஒரு விஞ்ஞான விஷயம். ஓகேங்களா? நேத்து 31 வயசு ஒரு பொண்ணு ஜாதகத்த கொண்டுட்டு வராங்க. இந்த பொண்ணு அம்மாகிட்ட நான் சொல்றேன். நான் அந்த அம்மாகிட்ட விளக்கமும் சொன்னேன். "அம்மா பொண்ணுக்கு இன்னும் கல்யாணம் ஆயிருக்க வாய்ப்பு இல்லையே" அப்படின்னு. "ஆமாங்க இன்னும் கல்யாணம் நடக்கல. 31 வயசு." நான் சொன்னேன், "அம்மா நீங்க நேரா கூட்டிட்டு வந்து ஃபேஸ் டூ ஃபேஸ் காட்டி கழுத்துல தாலியோ, கால்ல மெட்டியோ இல்லன்னா தான்
இது வந்து ஒருத்தர் சொல்ற மாதிரியான ஒரு விஷயம் இருக்கும். பட் ஜோதிடம் அதை விட நுணுக்கமானது. அந்த அம்மா கேட்க அந்த கேள்வி 20 நிமிஷத்துல பேசி முடிச்சுட்டு, வேற ஒண்ணும் இல்ல பிரதர் தம்பி கேட்கறதுக்குன்னு சொல்லி முடிச்சுட்டாங்க. ஜோதிடம் அவ்வளவு துல்லியமானது. அதுல எனக்கு ஒரு 80% தெரியுதுன்னு வச்சுக்கோங்களேன். 80% உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்கள். இன்னொரு 20% கடவுள் சீக்ரெட்டாவே வச்சிருப்பாரு. அப்ப இந்த அமைப்புகள்ல இருக்கிற ஜோதிடம் மிக துல்லியமானது. இன்னொரு விஷயம், நேத்து நம்மளோட 18 வியூவர் யூடியூப்ல போட்டேன். டாக்டர்ஸ் என்ன சொல்றாங்கன்னு தெரியல பிரதர். நீங்க என்ன சொல்றீங்க? இல்லங்க நோயிலலாம் இருக்க மாட்டீங்க. கியூர் ஆகி வந்துருவீங்க. நேத்து நோ நோ முந்தா நேத்து நீங்க சொன்ன மாதிரி ஒரு மிகப்பெரிய நோய், சிஏ மாதிரியான ஒரு நோய் வந்து ரிகவர்ல இருக்கிறேன். மீண்டு வந்துருவேன். இது ஜோதிடம் சொல்லுங்க. வேற யாரும் டாக்டர் சொல்ல முடியாது. மருத்துவம் சொல்லாது. ஜோதிடம் மட்டும் தான் சொல்லும். ஓகேங்களா? ஜோதிடம் அவ்வளவு துல்லியமானது. அத சரியான இடத்துல போய் பாருங்க. நல்லது நடக்கும். எல்லோரும் நல்லா இருப்போம். வணக்கம்.